அதிமுக ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தாங்க. யார் அந்த தியாகி? அந்த தியாகி யார்? யார் அந்த சார்? அந்த தியாகி யார்? தியாகி யார்? யார் அந்த சார்? இந்த மாதிரி அணிஞ்சு வந்திருந்தாங்க. இதுக்கு சபாநாயகர் வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அதிமுக கேட்கிற மாதிரி கிடையாது. நாங்க பேசுவோம். எதுக்காக அந்த பேட்ச் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்கன்னா, இந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறதுதான். ஆமா, அவங்க தியாகி அப்படின்னு சிஎம் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ரேஞ்சுக்கு தான் ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாரு செந்தில் பாலாஜி சிறையில இருந்து வெளியே வந்தப்ப. அதனால தியாகினா செந்தில் பாலாஜியை குறிக்கிற வகையில தான் நாங்க போட்டிருக்கோம்னு சொல்றாங்க அதிமுக காரங்களாம். போட்டு வந்து அது பதாகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் காட்டி எடப்பாடியை பேச விடலன்னு அமளி பண்ண ஒரு 13 பேர் பதாகைகள் வச்சிருந்த 13 பேரை ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு சபாநாயகர் அப்பாவும். இதனால கோச்சிக்கிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. அதிமுக காரங்களாம் வெளியே போனாங்க. கூடவே தான் வெளியே போனாரு செங்கோட்டையன். திரும்ப உள்ள வந்துட்டாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. 3 முறை வெளியே இருந்தாரு. அந்த பதாகையும் வாங்கவே இல்லை செங்கோட்டையன். கொடுத்தாங்க, வாங்க முடியாது நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் திரும்பி வந்து பேட்ஜ் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு தனிப்பட்ட முறையில கேள்வி எல்லாம் கிட்ட தன்னுடைய தொகுதி. அவரு என்ன சொல்றாங்க அவர் தரப்புலனா, நம்ம தொகுதியோட அவரோட தொகுதியோட கவன ஈர்ப்பு விவாதங்கள்லாம் வருதான். அப்ப நான் இல்லைன்னா சரியா இருக்காது அப்படின்னா அப்பாவை வந்து நீங்க பேட்சை கழட்டி வச்சுட்டு பேசலாம்னா கழட்டி வச்சுட்டு பேசிட்டாரு. பின்னாடி 2 பேர் உட்காந்துருந்தாங்க. யாரு அப்படின்னா 2 பேரும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள். அதிமுக யாருமே இல்லை, செங்கோட்டையன் மட்டும்தான் இருந்தாரு. வெளியே வந்து எடப்பாடி வந்து கோவமா பேசியிருந்தாரு. ஒரு விஷயத்துக்கு பதிலும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, அந்த தியாகி அப்படிங்கிறதுக்கு முதல்வர் வந்து சட்டமன்றத்திலே பதில் சொல்லியிருந்தாரு. ஆமா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுக தொடர்ல உண்மையான தியாகி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்குனது அந்த அம்மா அம்மையார் தியாகி, அம்மையார் தியாகி, சசிகலா தியாகி. பாருங்க, உங்களுடைய நீங்க வந்து நிறைய வழக்குல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கட்சியை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அதனால அதிமுக தொண்டர்கள் உங்க தலைவர் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான தியாகின்னு. ஆமா, உங்களால வந்து நூடுல்ஸ் ஆனா அவங்க தான் தியாகின்னாரு. அந்த நூடுல்ஸுங்கிற வார்த்தை தான் இப்ப ஹிட். ஆமா, வெளியே வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இவரு எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி நீங்க வந்து நாங்க அங்க யாரும் வந்து நூடுல்ஸ் எல்லாம் ஆகல, மக்கள் தான் இந்த ஆட்சியில வந்து நூலா இருக்காங்க, இதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி சந்திச்சாராமே செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமன் ஒரு கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் கேள்வியா, சந்திப்பெல்லாம் ஏன் பெருசாக்குறீங்க, நீங்க ரைட் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு, அதை பத்தி கேளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கோவமா போயிட்டாரு.